நீ இல்லாம நான் எப்படி ஏய் உனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் பார்த்திபன், சுதா போயிட்டாலேன்னு வருத்தமா? அதான் நான் இருக்கேன்ல. இது எதுக்கு வந்து என்கிட்ட சீன் போடுறான்? ஏய் உனக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும், நீங்க தான் வேணும். சுதா வேணும் சுதா வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவதான் செத்துட்டாலே. அவ கொடுக்கறதுக்கு மேலேயே நான் கொடுப்பேன். எல்லா சந்தோஷத்தையும் நானும் கொடுப்பேன். நீ மட்டும் என்னை விட்டு விலைக்கு போற. ஏன் என்ன பிடிக்கலையா உனக்கு? ஏய் என்னடி என்ன பிடிக்கல உன்ன பிடிக்கல சொல்லிட்டு நீ அத கத்தி கூட இருந்தல்ல, அதுக்குதான் பாக்குறேன். இல்லைன்னா உன் லெவலே வேற. உன்னை என் வழிக்கு கொண்டு வரதாயா நான் வந்திருக்கேன். இப்ப உன் மேல ஆசை வராம இல்ல. மொத்தவை பெட்டி எங்க இருக்குன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா எல்லாமே உனக்கு தான். எத்தனை கோடி வேணா தரம். அந்த ரகசியம் உனக்கு சொல்லாம யாருக்குமா சொல்ல போறேன்? இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குறோம் உனக்கு நான் சொல்ல மாட்டேனாமா? நீ எல்லாமே பிரீத்திதான். ஹாய் பிரீத்தி. என்னடா கத்தி, என்ன நம்ம சொன்னேன், என்ன பிரச்சனையா சொல்லு. இல்லடா மச்சான், நம்ம 3 பேர் எவ்வளவு உழைச்சிருப்போம். லாஸ்ட்ல பார்த்து என்ன வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டான்டா. அவனை எதனா செய்யணுமாடா? ஒன்றும் செய்ய வேணாம் மச்சான். அவன் வீட்டுல சூட்கேஸ்ல பல கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கான். நாம அடிக்கிறோம். கத்தி, ஆனா ஒரு விஷயம், இத நான் செய்ய மாட்டேன். நீங்க 2 பேர் தான் செய்யணும். ஏய், இப்ப எதுக்கு நீ ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்க? லூசாடா நீ? லூசா? என்னையும் அவனையும் கொள்ளடிக்க அனுப்புற நீ? என்ன இவ என்ன லூசா சொல்ற? அப்போ நம்ம 2 பேரும் நீதான் லூசு. நீங்க 2 பேரும் கொள்ளடிச்சுட்டு வந்தாதான் அந்த பணத்தை நான் தூக்கிட்டு ஓட முடியும். ஓ, இதான் உன் பிளானா? அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை வச்சு நீ நானும் ரொமான்ஸ் பண்ண முடியும். அட, நம்ம சாமி உட்காந்துக்கிறாரு. பக்கத்துல போய் நம்ம விஷயத்தை கேட்ட வேண்டியதான். என்ன ஈஸ்வரா, என்னை பார்த்துட்டு என் பக்கத்துல வர போல இருக்கு. வா வா வா. என்ன சாமியார, பார்த்தாலும் என்ன வழி மறைச்சிக்கிட்டே இருப்ப. இப்ப மட்டும் என்ன அமைதியா இருக்கிற? சாமியாரே, ஓ சாமியாரே. என்ன சாமியாரே, எப்ப பார்த்தாலும் போகும்போதும் வரும்போது ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது நினைக்குது. அப்போ ரொம்ப நல்லது நடக்க போகுது எனக்கு. விளக்குல எண்ணெய் இல்லைன்னு சொன்ன, திரிய தூண்டி விடுடான்னு சொன்ன, என்னென்னவோ சொன்ன. ஆனா அந்த விளக்குல எண்ணெயும் ஊத்தல,
திரியும் தூண்டி விடல, எல்லாம் அணைஞ்சு போற நேரத்துல வந்திருக்கிற. நான் என்னடா ராஜா பண்றது? எல்லாம் முடிய போற காலம், எல்லாம் ஈசன் கிட்ட இருக்கு. அது பிரகாரம் தான் நடக்கும். ஒரு இடத்துல எனக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அது கிடைக்குமா கிடைக்காது? ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறேன். உங்க வாக்கு சொன்னீங்கன்னா அதை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். மகனே, ஆட்டமும் முடிய போகுது. 10 கோடி வந்தாலும் பல கோடி வந்தாலும் அந்த ஈஸ்வரனுடைய ஆட்டத்துக்கு முன்னாடி எதுவும் செல்லாது தம்பி. போ, எடுக்க முயற்சி பண்ணிப்பார். போ. என்ன சாமி இப்படி சொல்றீங்களே சாமி? அங்க போய் 10 கோடி ரூபாய் எடுக்கிறது எடுக்க போறதுதான். எல்லாம் முடிய போற நேரத்துல கோடியை பத்தி கேக்குறான். இவனே கோடிக்கு போக போறான். எல்லாம் சிவமயம். ஓம் நம சிவாய. ஓய் செல்லக்குட்டி, விளையாடிட்டு இருக்கியா? உங்க அண்ணன் எங்க? அங்க கடையில சரி, வா, இருக்கான் போலாம். ஆண்டி. ஏய் தம்பி, நீதான் வசியா? நான் தான். உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா. அம்மாவா? போடா. ஏய் விட்றா. என்னடா ஏய், திமிர்ற? விட்றா என்ன? ஏய் விட்றா. ஆமா. என்ன பசங்களை இன்னும் காணோம்? இந்த மனுஷன் எங்கதான் போனாருன்னு தெரியலையே. சரக்கு வேற காலி ஆயிடுச்சு. டென்ஷனா இருக்கு. நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, போய் முதல்ல அவரை தேடி பார்ப்போம். பணமும் இல்லை. இந்த ஈஸ்வர் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. பக்கத்துல கேட்கலன்னா ஆளும் இல்லை. என்ன பண்றது புரியலையோ. இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்க? யோ, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? குழந்தைங்க 4 மணி நேரமா ஆளை காணோம். ஸ்கூல்ல விட்டு வந்து இங்க உட்காந்துட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே பிள்ளைய கடத்தின விஷயத்துல நீ தான் பிளான் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பிள்ளைங்களையும் ஆளை காணோம். என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இப்போ நம்ம பிள்ளைங்களையும் ஆளை காணோம். எழுந்திரியா முதல்ல வீட்டுக்கு. சொல்றத காது கொடுத்து வாங்குறியா இல்லையா நீ? மணி 6 போகுது. பிள்ளைங்க வந்தாங்களா இல்லையான்னு வந்து பார்க்க தெரியாதா? உன்னையும் தேட வேண்டியதா இருக்கு, பிள்ளைங்களையும் தேட வேண்டியதா இருக்கு. என்னயா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எழுந்திரியா முதல்ல வீட்டுக்கு. பார்த்து குடிச்சு 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 உடம்ப நாசனம் பண்ற. பாத்தியா? உட்கார் கீழே. உட்காரியா இங்க? நிம்மதியா இருந்த வேற போதை இறக்கி விடுற. தண்ணிய தலையில ஊத்துனாதான் நீ தெளிவ. ஏன் நீ தண்ணிய ஊத்துற? ஏன் நீ தண்ணிய ஊத்திக்கிற?